அடுத்து தலைமுடியை காய வைக்கணும். ஹேர் ட்ரையர் எங்கே இருக்குது? ஹாலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என் கால் எப்படி திரும்ப அடிபட்டுருக்குங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்களா கட்ட வரல? இது ஆக்சுவலி நெயில் பாலிஷ்லாம் கிடையாது, பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இல்லை அது. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு, நகமே கருப்பு கலரில் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, மோரவே முடியல. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். ஆர்மிஸ்ல லைவுக்குள்ள வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அதான் குளிச்சு முடிச்சேன். எப்பவும் குளிச்சதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணணும்ல, அதான் இப்போ செய்ய போகிறேன். நீங்களும் உட்காந்து வேடிக்கை பாருங்க. முதல்ல ஃபேஸை சுத்தம் பண்ணிக்கணும். யூஸ்வலாகவே என்னோட ஸ்கின் கேர் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன், திரும்பவும் காமிப்போம். தலை வேற ஈரமாக இருக்குது. சரி, அது அப்புறம் காய வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ஃபஸ்ட் பண்ணிடலாம், அப்புறமா காய வைக்கலாம். பரவாயில்ல, தலை சுத்தமாயிடுச்சு. இந்த மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி சீக்கிரமாக நம்ம மூஞ்செல்லாம் தொங்கி போயிடும். அடுத்து லோஷன் போடணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டெய்லி எல்லாரும் போட்டாகணும். இந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ணால் நம்ம ஸ்கின் எப்பவுமே இளமையாகவே இருக்கும். சொன்னால் யார் கேட்குறா? ஓகே, சன்ஸ்கிரீனும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அது இல்லாமல் எப்படி? அடுத்து தலைமுடியை காய வைக்கணும். ஹேர் ட்ரையர் எங்கே இருக்குது? ஹாலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சபா. ஹீட்டு ஜாஸ்தி வச்சு டக்குன்னு காய வச்சிடலாம். பொறுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. ஆர்மிஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க போல. இங்கே லண்டனில் என்ன மணின்னு தானே கேட்டீங்க? இப்போ என்ன மணி? நானே நோட் பண்ணல, இருங்க வரேன். இப்போ இங்கே ஒரு 3 மணி மாதிரி மதியானம். சார்ஜ் வேறு இல்லை, 22% தான் இருக்குது. அது போகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம். ஃபஸ்ட்டு லண்டன் ரொம்ப சூடாக இருக்குங்க, சூடு தாங்க முடியல, வேர்க்குது பயங்கரமாக. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய கண்டிஷனை பற்றி அப்படி சும்மா பேசிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். நான் ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நைட்டும் லேட்டாக தான் தூங்கினேன், 4 மணிக்கு தான் படுத்தேன் தெரியுமா? ஏன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால தூக்கமே வர மாட்டேங்குது. கால் வலி, முட்டி வலி, கால் விரல் வந்து அடிபட்டுருச்சு வேறு எனக்கு, அதனால் வலிக்குது பயங்கரமாக. என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு 4 மணிக்கு நான் தூங்கினேன்னு சொன்னேன்ல, அப்புறம் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் காலையில். அது எப்படி பத்தும் எனக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படியே ஃபோன் பார்த்துட்டு டயத்தை விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு 9 மணிக்கு திரும்பவும் படுத்துட்டேன் நான். அப்புறம் திரும்ப எந்திரிச்சேன் ஒரு மதியானம் 12:30 மணி இருக்கும். அப்போ எந்திரிச்சேன். அப்போ கால் பண்ணி வா எக்ஸசைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டான். சரி, நான் அதுக்கும் போனேன். ஒரு 1/2 மணி நேரம் கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இப்போ தான் குளித்து உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா, இன்றைக்கி ஈவினிங் வந்து ஈவினிங்னு இல்லை, இன்றைக்கி நான் ஆக்சுவலி எக்ஸிபிஷன் போகணுன்னு நினச்சேன். எப்போ போகணுன்னு எனக்கு தெரில. போவேன், ஆனால் எங்கே எனக்கு ஆள் தான் வலிக்குது.
எப்படி ரெடி ஆகிறது நான்? சரி அது ஒரு பக்கெட் இருக்கட்டும், நல்ல வேலை. ஆனால் கான்சர்ட் இதுக்குள்ளே முடிச்சாச்சு. இருங்க நான் போய் ஃபஸ்ட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். செம்ம வேர்வை தாங்க முடியலங்க. வெயிட் பண்ணுங்க. என் பாருங்க போய் பார்த்தா ஆல்ரெடி ஏசி ஆனில் தான் இருக்குது. இப்போ அந்தளவுக்கு சூடு இருக்குது வீட்டில். லண்டன் வந்து செம்ம ஹாட்டாக இருக்குது. நல்ல வேலை ஆனால் கான்சர்ட் முடிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் ஜெர்மனி போகலான் இருக்கோம். எஸ், அங்கே தான் ஆர்மிஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. அதான் போட்டிருக்குமே ஆல்ரெடி லிஸ்ட்டில். என் கால் எப்படி திரும்ப அடிபட்டுருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்களா கட்ட வரல. இது ஆக்சுவலி நெயில் பாலிஷ்லாம் கிடையாது, பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இல்லை. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. நகமே கருப்பு கலரில் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா என் காலெல்லாம் அப்படி வீங்கி போச்சு பாருங்க. இந்த ஆங்கிளில் காமிச்சா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல காமிச்ச ஆங்கிளே ஒழுங்காக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன அப்படி தானே? இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கருப்பாயிடுச்சு இந்த நகமே. இந்த டாக்டர்கிட்ட காமிச்சா இது என்னன்னா இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் சரியாயிடணும். இதை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ நம்ம இடம் மாறிட்டே வேற இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் எந்த இடத்துல லைட்டிங் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல விட இங்கே நல்லா இருக்கா என்ன? இப்போலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க எம்டிஎஸ் நம்ம கூட இருக்கிறது நல்லதுன்ட்டு. காலங்காலத்தில் வெறுவயத்தோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமா. அதனால் இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் சாப்பிட்றது இல்லை. ஆனால் கொஞ்சம் நச்சு வயிற்றுக்கு ஏதாச்சும் போகணும்ல, அதனால நான் கொஞ்சம் வாயில் எடுத்து அப்பப்போ ப்ரெட்டு இந்த மாதிரி எதனா போட்டுட்ருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி சொல்லிட்டணும் லைவில். கொஞ்ச நேரத்தில் நிறையா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக சொல்ல மாட்டோம். சரி நம்ம ஆர்மிஸ் தானே, உங்களுக்கு தெரியறதில்ல என்னது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டேன். இருங்க வரேன். இது நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி லைவ் போட்டால் கூட நல்லாயிருக்கும் போலையே. அடுத்து வேறு என்ன பேசலாம்? சார்ஜ் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னா ஒரு 16% இருக்குன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. இவ்வளோ நேரம் லைவ் போட்டதுக்கு 22 ஆரம்பிச்சேன்னா இப்போ எவ்வளோ நேரம் லைவ் போட்டிருக்கேன். எப்படி இந்த மாதிரி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணணும். கால் வலி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, அதே நினச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நல்லா இருக்கு. இப்படிதான் அப்பப்போ வயிற்றுல தானே போட்டு அரைச்சிட்டு இருக்கேன் நான். இருங்க நம்ம அதெல்லாம் ஒரு நல்ல இடமா தேடி அங்கே போய் உக்காந்துங்கன்னே பேசுவோம். ஓகே, நிற்க முடியல எனக்கு. நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த கால் வலி சீக்கிரம் சரியாக போயிடும். போய் தூங்குறவங்க போய் தூங்குங்க. ஏன்னா இப்போ கொய்யால என்ன டைம் தெரில. இங்கேனா இப்போ லண்டனில் இருக்கேன். இது மதியானம் 3 மணி. ஆனால் கொரியாலலாம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டாக இருந்தால் நீங்கள் தூங்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன். நான் தான் என் தூக்கத்தை கற்றுக்கிட்டு இப்போல்லாம் 4 மணி 5 மணி படுத்துட்டு இருக்கேன். நீங்களும் ஏன் அப்படி ஆகணும்? சீக்கிரமே டயத்துக்கு படுத்து தூங்க பாருங்கள், அதுதான் நல்லது. லேட்டாக படுத்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அப்புறம் அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும். சீக்கிரம் தூக்கமே வராது. நான் பாருங்கள் நைட்டு 4 மணிக்கு தூங்குறது ஒரு டைமா? நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து எந்த யூஸும் இல்லை. ஆனால் காலையில் கண்ணை சொக்குது. காலையில் நமக்கு ஒர்க் இருக்கும். அதனால் சீக்கிரம் தூங்குங்க ஆர்மிஸ். நைட் நேரம் உங்களுக்கு இந்த லைவ் பார்க்குறப்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படுத்து தூங்கிடணும், என்னன்னாலும் சரி. சார்ஜ் பாருங்கள் 15% ஆயிடுச்சு. யாரும் கதை தட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. ஒரு டெசர்ட் கொடுக்க வந்திருக்காங்களோ? தேங்க்யூ. உண்மையிலே டெசர்ட் தான் கொடுக்க வந்திருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பிரிச்சு. இருங்க வாங்க ஒன்றா செஞ்சு சாப்பிடுவோம். 15 வந்துட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் கீழே சீக்கிரமே இறங்கிடும். உடனே லைவ் கட் ஆகிடும் நானே நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நானே கட் பண்ணிடுவேன். இந்த நல்லா இருக்குல்ல அந்த டெசர்ட்டு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, பரவாயில்ல, பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் செம்மையாக கப் அடிக்குதுங்க. இங்கே தான் இருந்துச்சு, இருந்தாலும் செம்மையாக நாறுது. ஏன் இந்த நாற்றம் நாறுதுன்னு தெரில, செம்மையாக கப் அடிக்குது. ஆனால் இப்போ நான் ஷேக் வேறு குடிக்கணும்.
இங்க பாருங்க, மோரவே முடியல. ஆ, உவ்வே. வேற வழி இல்ல, தண்ணி அதுல ஊத்தி பவுடரை கொட்டி கரைச்சி குடிச்சுதான் ஆகணும். நான் எப்பவுமே குடிக்கிறது இல்லையா, அதை எப்படி தடுக்கிறது? அதனால சரி ஆர்மிஸ், அப்புறம் என்ன, எனக்கு சார்ஜ் வேற இல்லை, இறங்க போகுது கண்டிப்பா. நம்ம வந்து இன்னொரு நாள் இந்த மாதிரி லைவ்ல பேசலாம். இன்னைக்கு நான் வந்து கிளம்பலான்னு இருக்கேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சார்ஜுமே என்கிட்ட இல்லை. இப்போ நான் வந்து லைவ் கட் பண்ணிட்டு போய் சார்ஜ் தான் போட போகிறேன். நீங்களும் வந்து சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே, பாய் பாய். மறக்காமல் தூங்கணும், என்ன மாதிரி யாரும் முழிக்கக்கூடாது. ஓகே, பாய் ஆர்மிஸ்.